சில கருத்து வேறுபாடுகள் கட்சியிலே வருவது எல்லா இயல்பு, எல்லா கட்சியிலும் வருகின்றது. அப்படி வருகின்ற அந்த சூழ்நிலையிலே ஒரு தரப்புக்கு முதலமைச்சர் உள்ள ஆதரவு தெரிவிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. குதிரை பேரத்திற்கு வழிவகுத்துவிடும் என்பதையும் நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். சட்டமன்றத்திற்கு வெளியே 6 அமைச்சர் பதவியும் 10 வாரிய தலைவர் பதவிகளையும் அந்த அணிக்கு தர இருக்கிறாங்க. இதெல்லாம் பேரம் பேசப்பட்டிருக்குது. துரோகம் செய்து விட்டார்கள் CV சண்முகமும் வேலுமணியும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இன்னொருவர் மீது துரோக குற்றச்சாட்டை நீட்டி இருக்கிறாரு. ஆனா எடப்பாடி துரோகம் செய்து விட்டாருன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? ஆமா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பெங்களூர் புகழேந்தியிலிருந்து சசிகலாவிலிருந்து OPS செங்கோட்டையன் பலரும் சொல்லியிருக்கிறாங்க. சசிகலா தான் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கினது, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிட்டு தான் அவர் போனார். இனி அதிமுகவின் எதிர்காலம் என்ன ஆகும்? ஏற்கனவே 10 முறை தோல்வி, இது 11வது தோல்வி. இந்த தோல்வி முக்கியமான தோல்வி. ஏன்னா ஒரு 10 ஆண்டு இடைவெளி. எதிர்கட்சியாக இருந்தீங்க 21 தேர்தலில், இப்போ எதிர்கட்சியும் இல்லை. சரி, இப்போ நம்ம ஜெயிச்ச 47 MLAக்களில் 25 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. இருக்கிறவங்களும் எப்படா பிரிஞ்சு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. சரி, சட்டப்படி சபாநாயகர் மூலம் நடவடிக்கை எடுக்கலாம்னா சபாநாயகர் தாவேகா அவங்க கட்சியை சேர்ந்தவர். வானளாவிய அதிகாரம் படைத்த சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் இறுதி முடிவு. அதை ஒன்றும் பண்ண முடியாது.